ஹாய் எவ்ரிவன், எங்கள் சேனலில் இருந்து தொடர்ச்சியாக வெளியிடப்படும் புதிய வீடியோக்களை பார்வையிட வேண்டும் என்றால் கீழே சிவப்பு நிறத்தில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்தி விடுங்கள். ஹாய், இன்று நாங்கள் எவ்வாறு இடம் அறிந்து விடை அளிப்பது என்று நாங்கள் இந்த பாடத்தில் பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் பாடத்துக்கு போவோம். இங்கே பாருங்கள், 9 சிறுவர்கள் தரப்பட்டிருக்கிறது. 9 சிறுவர்களும் அவர்களுடைய பெயர்களும் கீழே தரப்பட்டிருக்கின்றது. யார் யார்? மாலா, ரூபன், நிருத்திகா, அஸ்கா, ராஜா, ரஹீம், அக்ஷயா, ரவி, ஃபாத்திமா. இவ்வாறு 9 சிறுவர்கள் ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் தானே, உங்களது பாடசாலையில் இல்ல விளையாட்டு போட்டி நடக்கும். ஒவ்வொரு இல்லங்களிலும் இருந்து 3 சிறுவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஓட்டப்போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓட்டப்போட்டி வைக்கப்பட்டு அவர்கள் வந்த இடங்கள், நிலைகள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. இங்கே யார் முதலாவது வந்தது? முதலாவது வந்தது மாலா. இரண்டாவது யார் வந்தது? மாலாக்கு அடுத்தது யார் இருக்கிறது? ரூபன் இரண்டாவது இடத்தில் வந்திருக்கிறார். அடுத்தது மூன்றாவது யார் வந்திருக்கிறது? மூன்றாவது நிருத்திகா. நான்காவது அஸ்கா. ஐந்தாவது யார் வந்திருக்கிறார்? அஸ்காக்கு அடுத்தது ராஜா. ஆறாவது யார் வந்திருக்கிறார்? ரஹீம். ஏழாவது அக்ஷயா. எட்டாவது ரவி. ஒன்பதாவது ஃபாத்திமா. இங்கே முதலாவது மாலாவும் இறுதியில் ஃபாத்திமாவும் வந்திருக்கிறார்கள். இப்படி நாங்கள் இவர்களுடைய நிலைகளை அறிந்து தான் நாங்கள் கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிப்போம். நாங்கள் இப்போ பயிற்சியை பார்ப்போம். இங்கே பாருங்கள், காட்டிலே 4 மிருகங்களுக்கு இடையில் ஓட்டப்போட்டி நடந்தது. அவர்கள் வந்த நிலை இங்கு தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன நிலையில் வந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்ப்போம். முதலாவது பாருங்கள், மறை முதலாவது வந்திருக்கின்றது. இரண்டாவது சிங்கம் வந்திருக்கின்றது. மூன்றாவது ஒட்டகச்சிவிங்கி வந்திருக்கிறது. நான்காவது யானை வந்திருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இவைகளை வைத்து தரப்பட்ட வினாக்களுக்கு விடையளிப்போம். இங்கே பாருங்கள், சரியான விடையின் கீழே கோடு வரையுங்கள். இப்பொழுது நாங்கள் வினாவை பார்ப்போம். இரண்டாம் இடம் யார்? 2 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. சிங்கம், ஒட்டகச்சிவிங்கி. யார் இரண்டாவது இடம்? முதலாவது இடம் மறை, இரண்டாவது இடம் சிங்கம். அப்போ இரண்டாவது இடம் யார்? சிங்கம். நாங்கள் சிங்கத்துக்கு கீழே என்ன செய்ய வேண்டும்? கோடு வரைய வேண்டும். அடுத்தது மறை எத்தனையாவது இடம்? இரண்டாம் இடமா முதலாம் இடமா என்று தரப்பட்டிருக்கிறது. மறை எத்தனாவது இடம்? முதலாவது இடம். நாங்கள் முதலாம் இடத்துக்கு கீழே கோடு கொண்டு வரைய வேண்டும். அடுத்த வினாவை பார்ப்போம். யானை எத்தனையாவது இடம்? யானை பாருங்கள், 3ஆம் இடமா 4ஆம் இடமாண்டு 2 விடைகள் தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் பார்ப்போம். இவர் முதலாம் இடம், இவர் 2ஆம் இடம், இவர் 3ஆம் இடம். யானை எத்தனாவது இடம்? 4ஆம் இடம். நாங்கள் 4ஆம் இடத்துக்கு கீழே கோடு வரைய வேண்டும். அடுத்தது பாருங்கள், 3ஆம் இடம் யார்? ஒட்டகச்சிவிங்கியா சிங்கமா? பாருங்கள், 3ஆம் இடம் யார்? மறை முதலாம் இடம், சிங்கம் 2ஆம் இடம், ஒட்டகச்சிவிங்கி 3ஆம் இடம். ஆக 3ஆம் இடம் யார்? ஒட்டகச்சிவிங்கி. நாங்கள் ஒட்டகச்சிவிங்கி கீழே கோடு வரைய வேண்டும். அடுத்த ஒரு வினாவை நாங்கள் இங்கே பார்ப்போம். இங்கே பாருங்கள், வீதியில் வாகன வரிசை தரப்பட்டிருக்கின்றது. ரோட்டிலே இங்கு 4 வாகனங்கள் போய்கொண்டிருக்கிறது. அவை ஒரு வரிசையிலே போய்கொண்டிருக்கின்றது. அவற்றிலே யார் முதலாவது போகிறது? இங்கே பாருங்கள், முதலாவது மோட்டார் சைக்கிள் போகின்றது, இரண்டாவது ஜீப் போகின்றது, மூன்றாவது கார் போகின்றது, நான்காவது பஸ் போகின்றது. இதை வைத்துத்தான் தரப்பட்ட வினாக்களுக்கு நாங்கள் விடையளிக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் பார்ப்போம்.
இங்கே பாருங்கள், முதலாவது வினா, முதலாம் வாகனத்தை சுற்றி வட்டம் வரையுங்கள். முதலாம் வாகனம் எது? மோட்டார் சைக்கிள். அதை சுற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வட்டம் வரைய வேண்டும். வட்டம் வரைந்து விட்டோம். அடுத்தது பாருங்கள், நான்காவது வாகனத்தின் கீழே சரி என்று இடுங்கள். நான்காவது வாகனம் என்னது? அதற்கு கீழே நாங்கள் சரியிட வேண்டும். இது முதலாவது வாகனம், இது இரண்டாவது வாகனம், இது மூன்றாவது வாகனம், நான்காவது வாகனம் என்னது? பஸ். அதுக்கு கீழே நாங்கள் சரி என்று இட வேண்டும். அடுத்த மூணாவது வினா, மூன்றாவது வாகனத்தை நிறம் தீட்டுங்கள். இங்கே மூன்றாவது வாகனம் என்ன? இது முதலாவது வாகனம், இது இரண்டாவது வாகனம், மூன்றாவது வாகனம் கார். இந்த காருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறம் தீட்ட வேண்டும். நாங்கள் இப்பொழுது நிறம் தீட்டுவோம். நீங்கள் நல்ல அழகாக வடிவாக நிறம் தீட்ட வேண்டும். அடுத்தது பாருங்கள், இரண்டாவது வாகனத்தின் கீழே புல்லடி இடுங்கள். இரண்டாவது வாகனம் என்ன? ஜீப். அந்த ஜீப்புக்கு கீழே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புல்லடி இட வேண்டும். நாங்கள் இப்பொழுது புல்லடி இட்டோம். அடுத்தது பாருங்கள், இங்கே ஓட்டப்போட்டியில் 5 சிறுவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள்? மாலா, ரூபன், நிருத்திகா, அஸ்கா, ராஜா. 5 சிறுவர்கள் ஓட்டப்போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது வினா, யார் முதலிடம்? யார் முதலிடம் சொல்லுங்கள் பார்ப்போம். யார் முதலாவது? மாலாவா, ரூபனா, நிருத்திகாவா, அஸ்காவா, ராஜாவா? இங்கே 2 விடைகள் தரப்பட்டிருக்கின்றது. அக்ஷயா, மாலா. யார் முதலாவது இடம்? மாலா. நாங்கள் இங்கே மாலாக்கு கீழே கோடு வரைய வேண்டும். அடுத்தது கேட்குறாங்க, நிருத்திகா எத்தனையாவது இடம்? பார்ப்போம். நிருத்திகா எத்தனையாவது இடம் என்று. இவர் தான் நிருத்திகா. இவர் எத்தனாவது இடம்? 1வது இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம். நிருத்திகா 3ஆம் இடம். நாங்கள் 3ஆம் இடத்துக்கு கீழே என்ன செய்ய வேண்டும்? கோடு வரைய வேண்டும். அடுத்தது, யார் 4ஆம் இடம் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அஸ்காவா, ராஜாவா என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. யார் 4ஆம் இடம்? மாலா முதலாம் இடம், ரூபன் 2ஆம் இடம், நிருத்திகா 3ஆம் இடம், அஸ்கா 4ஆம் இடம். அப்போ யார் 4ஆம் இடம்? அஸ்கா 4ஆம் இடம். ஆகவே நாங்கள் அஸ்காவுக்கு கீழே கோடு வரைய வேண்டும்.